நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் வெளியேறிட்டே இருக்காங்க. வெளியேறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் அவர் வருகைனால நாங்க வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் ஏமா முடிச்சு போடுறேன், சம்மந்தமே இல்லாத கொஸ்டினை ஏமா கேட்கறேன். இல்ல எதன் அடிப்படையில அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்குறீங்க சார்? சீமானை விட்டு யாரு போனாலும் அது மேலும் மேலும் சீமான் வளரத்தான் செய்வார். சொல்றவங்க அவங்களுக்கு 1008 ஏமாற்றங்கள் இருக்கலாம், வேற இடத்துல எதிர்பார்த்து இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம். இவங்க போனதுனால சீமான் என்ன குறைஞ்சிட்டாரு தெளிவா தெரியுது இல்ல. அப்ப சீமானுக்கு ஓட்டுங்கிறது சீமான் தலைமைக்காக சீமானுக்கான ஓட்டு. இந்த நிர்வாகிகளுடைய அந்த அணி விலகல் எந்த விதத்திலையும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கியை பாதிக்காது, பலப்படுத்தும். விஜய் சீமான் கம்பேரிசன்லாம் சீமானுக்கு பெரிய பலங்கிறது அட்டுத்தனமா பேசக்கூடிய பல கருப்பியாக்களுக்கு தெரியல. அட்டுத்தனங்கிற வார்த்தைய அட்டுத்தனமா பேசுறவங்கள அட்டுத்தனம் தான் சொல்லணும். பல கருப்பையா ஒரு அட்டுத்தனமா பேசக்கூடிய ஒரு நபர் தான். அசாத்திய உழைப்பு, நுணுக்கம், மதிநுட்பம், மிகப்பெரிய உழைப்பு, நிதானமா விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மை எல்லாத்திலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறாரு. அதனாலதான் ஒரு அமைப்பு பலம் இல்லாம இன்னொருத்தர் கட்டின வீட்டை பிடிக்காம தானே எழும்பி வர்றது சீமான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் வெளியேறிட்டே இருக்காங்க. வெளியேறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, புது ஆட்களுக்கு நாம் தமிழர் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புது ஆட்கள் சொல்றதான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதிகமா செவிசாய்ச்சு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தால நெருடல் ஏற்பட்டு விலகிறதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார். அந்த வீடியோக்கள் கமெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம போய் பார்க்கும்பொழுது எல்லாரும் அந்த புது ஆள் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் அவர் வருகைனால நாங்க வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் ஏமா முடிச்சு போடுறேன், சம்மந்தமே இல்லாத கொஸ்டினை ஏமா கேட்கறேன். நாம் தமிழர்ல அந்த கட்சியோட பலமே நாம் தமிழர் சீமானும் அவருக்கு பிரச்சாரம் தான். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்ல அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் தனித்துவ பல கொள்கைகளை சொல்றாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஈரோடு கிழக்கு சட்டசபைக்கு உட்பட்ட ஈரோடு கார்பரேஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் 1% ஓட்டு தான் எடுத்தாங்க. பழனிக்குமார் தேர்தல் ஆணையர், திமுக கழக தலைவர், மு.க. ஸ்டாலின் முதல்வர், அவரால் நியமிக்கப்பட்டவர். நாம் தமிழர் ரொம்ப மோசமா உள்ளாட்சியில ஓட்டு எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அதை அனௌன்ஸ் பண்ண சொன்னார். தமிழ்நாடு ஃபுல்லா நாம் தமிழருக்கு உள்ளாட்சி இது ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. ஈரோடு கிழக்குல 1% தான் நாம் தமிழர் இருந்தது. அப்போ ராஜீவ் காந்தி நாம் தமிழர் இருந்து வெளியே வந்தவர் முடிஞ்சு போன சீமான்னு பேசினாரு. இவர் மனுஷபுத்திரன் திமுக செய்தி தொடர்பாளர், ஏதோ ஒரு இலக்கிய பத்திரிகைலாம் நடத்திட்டு இருக்காரு. அவரும் முடிஞ்சு போன சீமான்னு பேசுறாரு. நான் தான் சொன்னேன், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் அமைப்பு ரீதியாக உள்ள ஆள் வச்சு பேச முடியாது. யோகேந்திர யாதவ் போனாலும் ஆம் ஆத்மிக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சீமானை விட்டு யார் போனாலும் அது மேலும் மேலும் சீமான் வளரத்தான் செய்வார். சொல்றவங்க அவங்களுக்கு 1008 ஏமாற்றங்கள் இருக்கலாம், வேற இடத்துல எதிர்பார்த்து இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம், பல இதுல போறவங்க யாரும் என்ன குற்றம் சாட்டல. நீங்க ஏதோ பின்னோட்டத்துல போட்டுட்டாங்கன்னு சொன்னா அதை வச்செல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமாம்மா? அந்த ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் 6.3% வாக்கு எடுத்தாங்க. அதிமுக அணி 30 எடுக்கணும், 25 தான் எடுத்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. எல்லா ஜாதியும் அரவணைச்சு எடப்பாடி பழனிசாமியால ஜெயலலிதா அம்மையார் மாதிரி போக முடியல. அதனால அவர் 5% வாக்கு குறைஞ்சிட்டாரு. 1% வாக்கு உள்ளாட்சியில் எடுத்த நாம் தமிழர் 6.3% வாக்கு எடுத்துட்டாப்புல. இன்னைக்கும் அந்த கடல் தீபனா அவரு இந்த பேர்களெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள நான் குறைச்சி சொல்றேன்னு மனசிலாக்கிடுவாங்க. ஒரு அம்மையாருங்கெல்லாம் அவங்களாம் அதிமுக போயிட்டாங்க. என்ன அதிமுக வாக்கு வங்கி கூடிட்டா? இதே ஈரோடு கிழக்குல சீமான் தட்டி தூக்கி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து 5% வாக்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட கட்சி ஒரு ஜாதிக்கான கட்சி தான் கொங்கு மண்டலத்துல நினைக்கிறாங்க. அதை ஏற்றுக் கொடுக்க முடியாதவங்க எல்லாம் நாம் தமிழரோட பிரச்சார பலத்தால, சீமானோட அரசியல் பலத்தால 6.3க்கு சீமான் போயிடுறாரு. 1% உள்ளாட்சியில இருந்தவர், 30% உள்ளாட்சியில இருந்தவர் 25%க்கு போயிடுறாரு. 5% எடப்பாடி இறங்கி இருக்காரு. சீமான் 5% கூடியிருக்காரு. செந்தில் பாலாஜி உழைப்புல திமுக அணி 65 போயிட்டு, அப்ப திமுக அணி ஓட்டு தான் சீமானுக்கு வந்துடலாம் சொல்ல முடியாது. திமுக எதிர்த்து தான் சீமான் அந்த ஓட்டை பெறாரு.
உள்ளாட்சியில 1 எடுத்தவர் 6.3% வந்துட்டார். அப்ப அமைப்புக்கு ஸ்ட்ரென்த்ல சீமான் நிற்கிறாரா, தன்னோட பிரச்சார பலத்தில லீடர்ஷிப்லையும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி சீமான் நிற்கிறாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிரச்சார பலம் தான் சீமானுக்கு, பிரச்சார பலம் தான் சீமானுக்கு, லீடர்ஷிப் தான். இது உண்மை. அப்படி இருக்கும்போது அதுல ஒருத்தர் போவாங்க, 4 பேர் வருவாங்க. போறவங்கள நம்ம ஒண்ணும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம். அதுல என் பேரை ஏமா இருக்கு, எதன் அடிப்படையில அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம், போயிருப்பாங்க. ஏதாவது அதுக்கு வேற எதுக்காக போயிருப்பாங்க, என்னத்தையான்னு சொல்லுவாங்க. அது நான் இந்த ஆளை கேண்டிடேட்டை போட்டாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. அதனால சீமான் நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னா சீமான் எனக்கு எதிர்ன்னு ஊடகங்கள் அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஈரோடு கிழக்கு இந்த இதை நீங்களே ஒரு செய்தியா போடுங்க. சீமான் அடிப்படை பலம் 1ல இருந்து பிரச்சாரத்துல 6.3 போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதே ஈரோடு கிழக்குல அதுக்கு பிறகும் அதிமுகவுக்கே நிறைய பேரு சீமான் கட்சியில இருந்து போயிருக்காங்க. போனவங்கள தான் விமர்சிக்க விரும்பல, அவங்க உரிமை, அவங்க எனக்கு வேலையும் இல்லாது. ஒருக்கா இளவஞ்சி நான் விமர்சித்தாட்டு அவங்க என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டே இருக்காங்க. அவங்கள சொல்லவே இல்லை, எதுவும் ஹிட்டிங் தப்பா போட்டுட்டான். இவங்க உள்ள கண்டென்ட் உள்ள பார்க்காம என்ன திட்டிட்டு இருக்காங்க. அது நான் பொறுப்பே கிடையாது. நீங்க 6.3 எடுத்த பிறகும் தான் நிறைய பேரு நாம் தமிழ்ல இருந்து அதிமுகவுக்கு போனாங்க. அதிமுக இடைத்தேர்தல 25% வாக்கு எடுத்தவங்க ஈரோடு கிழக்குல அந்த பொது தேர்தலுக்குள்ள 22% வாக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ 3% வாக்கு அதிமுக குறையிறாங்க. நாம் தமிழர் 6.3 எடுத்தவங்க 8.3 மேல போயிட்டாங்க. அப்ப இந்த போனவங்களால எடப்பாடி என்ன வளர்ந்துட்டாரு, இவங்க போனதுனால சீமான் என்ன குறைஞ்சிட்டாரு, தெளிவா தெரியுது இல்ல. அப்ப சீமானுக்கு ஓட்டுங்கிறது சீமான் தலைமைக்காக சீமானுக்கான ஓட்டு. இந்த நிர்வாகிகளுடைய அந்த அணி விலகல் எந்த விதத்திலையும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கியை பாதிக்காது, பலப்படுத்தும். இவங்க ஒரு கேண்டிடேட் புதுசா போட்டாங்கன்னா அதை ஏத்துக்காம போகக்கூடியவங்க. அவங்க போறதுக்கு காரணம் வேறையா இருக்கும், சொல்றதுக்கு வேற காரணமா இருக்கும். சோ அது இதெல்லாம் சந்திச்சுதான் அந்த கட்சி வளர்ந்துட்டு இருக்குது. அந்த பேர்களை சொன்னா எனக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க எல்லாரும். ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம்லாம் என் நண்பர்கள். அவங்களோட தனிப்பட்ட இதுல எனக்கு வெல்விஷர் தான். அவங்க யாருமே எனக்கு விரோதமானவங்க கிடையாது. பல ஊடகத்துல எனக்கு நட்பு ரீதியா பேசக்கூடியவங்க தான். அவங்க போன பிறகு நாம் தமிழர் வளரத்தானே செய்திருக்கு, இன்னும் பலப்பட்டு தானே இருக்குது. மீண்டும் நாம் தமிழர் 2 இலக்க வாக்கு வரத்தான் போகுது. அவங்க இஷ்யூ பேஸ்டா வராங்க. அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டுல பறையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் பாதிப்புன்னு சீமான் சொல்றாரு. இது அந்த மக்களுக்கு போய் சேருமா சேராதா சொல்லுங்க? நிச்சயமா சேரும். சேரக்கூடியவங்க இதுக்காக நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. சீமான் எங்களுக்காக பேசுறாரு அதனால நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. பட் அமைதியா மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு போடும்போது சீமான் தான் நமக்காக நிற்கிறாங்க, எடப்பாடி நம்மளை கைவிட்டுட்டாரு, நம்ம டிச் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்மளை எடப்பாடி நம்ம நலனை எல்லாம் அக்கறை காட்டல, நம்ம ஓட்டெல்லாம் வேண்டான்னு நினைக்காரு, 2 இலைக்கு நம்ம இலவசமா ஓட்டு போட்டுறோம்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அதனால நாம ஏன் பண்ணணும், சீமான் தான் நமக்கு தலைவரா இருக்காரு, நமக்குள்ள விஷயங்களை நம்ம தான் சீமான் தான் பேசுறாருன்னு இந்த 2 சமூக மக்களுமே 20% இருப்பாங்க. அதுல 2 இலைக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு 4% இருப்பாங்க. 2 இலைக்கு ஓட்டு போட்ட 4% பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் எடப்பாடியை கைவிட்டுக்கிட்டு அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டுல ஜெயலலிதா முடிவு எடுக்கல, நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நம்மளை இழிச்சவன் ஏமாளின்னு நினைக்கிறாருன்னு சீமானுக்கு போட்டுட்டாலே 3-4% ஓட்டு அதுலயும் சீமான் ஏறிடுவார. அப்ப சீமான் நிக்கிறது இஷ்யூ எடுத்து நிக்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. இப்ப இலவசங்கள்ல உள்ள ஆதரவு ஓட்டு யாருக்கு வரப்போகுது? ஸ்டாலினுக்கு தான் வரப்போகுது. மகாராஷ்டிராவில் ஷிண்டேக்கும் பாஜக அணிக்கு தான் வந்தது. ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரனுக்கு தான் வந்தது. ஹரியானாவில் ஆளுங்கட்சிக்கு தான் எல்லாமே கிடைச்சது. அப்படி இருக்கும்போது இங்கேயும் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். எடப்பாடி, விஜய் போன்றவங்களாம் இலவசத்துக்கு ஆதரவா பேசி என்ன பிரயோஜனம்? இலவசத்துக்கான ஓட்டு மு.க. ஸ்டாலினுக்கு தான் போகும். அப்ப இலவசம் கூடாதுங்கிற ஒரு கருத்தை சீமான் சொல்றாரு. அப்ப இலவசம் வேண்டாம், இலவசம் நாட்டுக்கு தன்மானத்துக்கு இழப்பு, நாட்டுக்கு கேடுங்கிற ஒரு வியூ எடுக்கக்கூடியவங்க. இலவசம் தேவைங்கிற ஒரு வியூ எடுப்பாங்க, வேண்டான்னு ஒரு வியூ எடுப்பாங்க. வேண்டான்னு வியூ எடுக்கக்கூடியவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சீமானுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. வேணும்னு ஓட்டு போடுவாங்க. விஜய் வேணும்னு சொன்னாலும் எடப்பாடி வேணும்னு சொன்னாலும் ஓட்டு ஸ்டாலினுக்கு தானே போகும். ஸ்டாலின் தானே கொடுக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் 10% ஆதரவாளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, கொடுத்தவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அதை ஆதரிச்ச காங்கிரஸுக்கு ஓட்டு போடல. அப்ப அதுல எடப்பாடி 2 வரம் போடுறாரு, விஜய் 2 வரம் போடுறாருன்னு சீமான் சொல்றாருன்னா 10% கொடுத்தது தப்புன்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க அல்லது சீமானுக்கு தானே போடுவாங்க. அப்ப சீமான் எதுல நிற்கிறாரு? ஒவ்வொரு இதுலயும் இஷ்யூல நிற்கிறாரு. எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாரு, ஊழலற்ற ஆட்சி கொடுத்தாருன்னு நினைக்கிறவங்க யாருக்கு போடுவாங்க? 2 இலைக்கு போடுவாங்க, அல்லது கமலஹாசனுக்கு போடுவாங்க, அல்லது விஜயகாந்துக்கு போடுவாங்க, அல்லது விஜய்க்கு கூட போடலாம். ஆனா
சீமான் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னா இவன் தாயா போல்டா அடிக்கான், சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாதான் எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான், சாராய ஆட்சி தான் பண்ணாரு, கரெக்டா சொல்றான்யா இவனுக்கு ஓட்டு போடுவோன்னு சீமானுக்கு ஓட்டு போடுங்க, சீமானுக்கு தானே அந்த ஓட்டை போடுவாங்க. நீங்க சீமான் தமிழ் அடையாளத்தை வச்சு கொண்டு போறாரு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்கிறாரு. அப்போ திராவிட இயக்கம் கலைஞர் புரட்சி தலைவர்னு சொல்றவங்க போடுற ஓட்டு வேற. கலைஞரின் புரட்சி தலைவியுமே வீரப்பன் கொள்ளக்காரங்கிற அடிக்கும் போது அந்த ஓட்டு சீமானுக்கு தானே விழும். அப்ப சீமான் நிற்கிறது இஷ்யூல தான் நிற்கிறாரு. அதுலதான் விஜய் சீமான் கம்பேரிசன்லாம் சீமானுக்கு பெரிய பலங்கிறது அட்டுத்தனமா பேசக்கூடிய பல கருப்பியாக்களுக்கு தெரியல. அட்டுத்தனங்கிற வார்த்தைய அட்டுத்தனமா பேசுறவங்களை அட்டுத்தனம் தான் சொல்லணும். பல கருப்பையா ஒரு அட்டுத்தனமா பேசக்கூடிய ஒரு நபர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது சீமானுக்கு லாபம்ங்கிறது கூட ஐயா பல கருப்பையாவுக்கு தெரியல. சோ ஐயா அதை பேசுறது அது பப்ளிசிட்டி கொடுக்குது, சீமானுக்கு லாபத்தை கொடுக்கும். எப்படின்னா சீமான் எல்லா தேர்தலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இப்ப 1.5% வாக்கு தான் சீமான் விக்கிரவாண்டியில எடுத்தாரு. கமலஹாசன் களத்துக்குள்ள வரல. கமலஹாசன் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வந்தா எவ்வளவு ரசிகர்கள் உண்டு, எவ்வளவு அபிமானிகள் உண்டு. அப்போ மரோ சரித்திரா, அதை விட தேவர் மகன், சகலகலா வல்லவன், இந்தியன், தெனாலி, அபை சண்முகி, எத்தனை படங்கள் விக்கிரவாண்டிக்குள்ள 50 நாள் தாண்டி ஓடி இருக்கு. கமலஹாசன் படங்கள், காக்கி சட்டை, எவ்வளவு படங்கள். அப்போ நீங்க தூங்காதே தம்பி தூங்காதே, எத்தனை வெற்றி படங்கள். அப்போ கமலஹாசன் அங்க ஒரு பிரச்சாரத்தை ஒரு கேண்டிடேட் ஓட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பா 6-7% ஓட்டு தாராளமா வந்துடும். வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. தெளிவா கமலஹாசனுக்குள்ள பாப்புலாரிட்டிக்கு 6-7% ஓட்டு வந்துடும். நாங்குநேர்ல சீமான் 2% ஓட்டு தான் வந்தாரு. கமலஹாசன் நாங்குநேருக்குள்ள வந்தாருன்னா 10% ஓட்டு வர வந்துடும். போலரைசேஷன் இல்ல, இங்க கொஞ்சம் போலரைசேஷன்ல கொஞ்சம் குறையும். அப்போ இங்க 5க்கு மேலையும் அங்க 10 நெருங்கியும் வரும். அப்போ இடைத்தேர்தல கமலஹாசன் பயன்படுத்தி ஏறி இருக்கலாம். கமலஹாசன் களத்துக்குள்ள வரல. அப்போ சீமானுக்கு என்ன கெயின்? களத்துக்குள்ள வந்தாரியா, மக்கள்ல ஒருத்தர் மக்களோட நின்று நமக்காக வந்தாருன்னு தான் பொது தேர்தல சீமான 6.8% வாக்குக்கு மக்கள் ஏற்றி விட்டுறான். இதே சீமான் விஜய் எல்லாம் ஒரு ஆளா, எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுறது, ஒண்ணு தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்குன்னு விஜய் அசிங்கப்படுத்தினார். 2021 கேவலப்படுத்தினாரு விஜய. ஆனா 6.8% வாக்கு சீமான் எடுத்தாரு. ஆனா சர்க்கார் படத்துக்காக பொங்கி எழுந்து வெகுண்டு நின்னாரு கமலஹாசன். 2.5 தான் எடுத்தாரு. அப்ப சீமானுக்கு பலம் என்ன? எந்த தேர்தல்னாலும் களத்துக்குள்ள நிக்கிறது. அப்ப விஜய்க்கு கேரக்டர் என்ன? களத்தை விட்டு ஓடுறது. டாக்டர் ராமதாஸுக்கு 10.5 கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாம பின்னங்கால் படறிப்பட கோலத்தனமா ஓடுறது. சீமான் என்ன சொல்றாரு? ஜாதிவாரி கணப்பெடு நடத்தி அளந்து கொடு, எண்ணி கொடுங்கிறாரு. அப்ப ராமதாஸ் கருத்துக்கு மாறுபட்ட கருத்து சொல்றாரு. 15% தான் அன்புமணி கேட்கிறாரு. சீமான் நான் ஆட்சிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்றாரு. அப்ப என்ன இருக்கோ அதை கொடுப்போம்னு சொல்றாரு. அப்ப அந்த ஈரோடு அப்போ விக்கிரவாண்டியில ராமதாஸுக்கு ஸ்டாண்ட் என்ன, சீமானுக்கு ஸ்டாண்ட் என்னன்னு மக்கள் மத்தியில போகுது. அப்ப விக்கிரவாண்டியில அன்னைக்கு 1.5 எடுத்த சீமான் தான் 6.8 எடுத்தாரு. நீ விக்கிரவாண்டியில 5 எடுத்த சீமான் 2 இலக்கத்துக்கு போவார். இது அட்டுத்தனமான பேசக்கூடிய பல கற்பியாவுக்கு தெரியல. சோ பல கற்பியா ஒரு அட்டுத்தனமான அரசியல் விமர்சகர் இன்டெப்தா தெரியாம சீமான் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில் சொல்றாரு. நான் சீமானை பற்றி சொல்லக்கூடிய எல்லாமே லாஜிக்கா உண்மையின் துணை கொண்டு நியாயத்தின் துணை கொண்டு எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்குது. இதுதான் இதுல டிஃபரன்ஸ். மற்றபடி சீமானுக்கு ஐடியாலஜி வேற, ஏன் ஐடியாலஜி வேற. கலைஞரின் வெற்றி சமநீதி புரட்சி நான் சொல்லுவேன். கலைஞர் ஆதித்தனாரால், கலைஞர் தான் பெரிய ரன்னிங் ஹால்ஸ் வெற்றி குதிரை, அவரோட திறமையில தான் ஜெயித்தாரு. 62 அண்ணாவே தோக்கும் போது அவரு தஞ்சாவூர்ல ஜெயித்தவர். அது அவருக்கு திறமை, தனித்தன்மை. அந்த தனித்தன்மை உள்ள கலைஞர் வெற்றிக்கு தமிழர் தந்தை ஆதித்தனார் முக்கிய காரணம். கடைசியா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சாரு. அப்ப அதை நான் என்ன சொல்லுவேன்? நெடுஞ்செழியன் தோல்வியும் கலைஞர் வெற்றியும் சமநீதி புரட்சின்னு சொல்லுவேன். நான் ஆணித்தரமா அதை சொல்லுவேன். அதே மாதிரி மோடி 2014 இந்தியாவின் பிரதமராக வந்தது, இந்திரா காந்தி, மொரார்ஜி, வாஜ்பாய் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள மோடி வந்தது மிகப்பெரிய சமூகநீதி புரட்சின்னு சொல்லுவேன். அதை சொல்லும் போது கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்லுவேன். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தெரியும், முதல்வர் கூட தெரியும், சொல்ல மாட்டாரு. மோடிக்கு வாஜ்பாய்க்கு ஆதரவா பேசுறவர் மோடிக்கு எதிராக பேசிதான் அவருக்கு அரசியல் அவர் பண்ண முடியும். அப்ப சீமான் என்ன சொல்றாரு? நெடுஞ்செழியன் தோட்டி தமிழினத்தின் தோல்விங்கிறாரு. அப்போ சீமானுக்கு நிலைப்பாடு வேற, என்னோட நிலைப்பாடு வேற. அதுக்காக சீமானுக்கு மெரிட்டா நான் சொல்லாம இருக்க மாட்டேன், கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாம இருக்க மாட்டேன். அப்போ நான் நெடுஞ்செழியன் தோல்வியும் கலைஞர் வெற்றியும் சமூகநீதி புரட்சிங்கிறேன். சீமான் நெடுஞ்செழியன்
வெற்றி தமிழினத்துக்கு தோல்விங்கிறார். அப்போ சீமான் கருத்து வேற, என் கருத்து வேறங்கிறது எவ்வளவு பட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரியுது. முரண்பட்டும் நிக்கிறீங்க. நிறைய இதுல முரண்பட்டு நிக்கிறோம். அவர் ராவணன் வந்து தமிழ் பெரும்பாட்டன் பாரு சீமான். ராவணன் வந்து காத்தபுரி அர்ஜுன் மகராஜ் நம்பிக்கைப்படி ராவணன் வந்து பிராமணன் நான் சொல்லுவேன், சிவபக்தன் பிராமணன் நான் சொல்லுவேன். அப்போ எத்தனை விஷயம். நான் ஒரு நேஷனலிஸ்ட். பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, நாடார், இடிகா, ஈழவா, சிவகரே, கவுடு எல்லாம் தேசிய இனமா இணைஞ்சு மோடிக்கு பேக்கிங்கா இருக்கணுங்கிற கருத்தை நான் சொல்லுவேன். சீமான் வந்து இந்த கருத்துக்கு வந்து முழுமையா எதிர்த்து மிக கடுமையா பேசுவாரு. நான் எங்க அண்ணா ரஜினிகாந்துக்கு மக்கள் ஆதரிச்சா அவர் முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லுவேன். சீமான் வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்லுவாரு. இப்படி வந்து மக்கள் ஜன முறைப்படி யாருனாலும் ஏத்துக்கலாங்கிற கருத்தை நான் சொல்லுவேன். இப்படி பல கருத்து எனக்கும் சீமானுக்கு முரண்பாடு தான். என் கருத்துல நான் தெளிவா இருப்பேன், சீமான் கருத்துல அவர் தெளிவா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இது தொடர்பா வரக்கூடிய எல்லாமே ஆதாரமற்ற கட்டுக்கதைகள், உண்மைக்கு புறப்பானவை. சீமான் தன்னோட திறமையால உழைப்பால 1.1 எடுத்தவர் 8.2 வந்திருக்காருன்னா அசாத்திய அரசியல் அறிவு கொண்டவர், அசாத்திய உழைப்பு, நுணுக்கம், மதிநுட்பம், மிகப்பெரிய உழைப்பு, நிதானமா விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மை எல்லாத்திலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறாரு. அதனாலதான் ஒரு அமைப்பு பலம் இல்லாம இன்னொருத்தர் கட்டின வீட்டை பிடிக்காம தானே சுயம்பா எழும்பி வர்றது சீமான். அவருக்கு வந்து விஜயகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ விஜய் மாதிரியோ தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட அரசியல் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருக்கிறதுனால அவர் எழும்பி போயிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. இதுல என்ன தேவையில்லாம எடுத்து பேசுறது வந்து உண்மைக்கு புறம்பானது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.